எல்லோருக்கும் வணக்கம். இந்த மாலை நேரத்தில் இந்த பல்கலைக்கழகத்து அண்ணா நூலகத்தினுடைய நூற்றாண்டு நூலகத்தில் இந்த சிறப்பான நிகழ்ச்சி 2 புத்தக வெளியீட்டு விழாவில் நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் முதல்ல புத்தகத்தை பற்றி நான் நிறைய படிக்கலைன்னா கூட அந்த புத்தகத்து உள்ளே போய் அந்த தலைப்பை பார்த்தேன்னு சில கருத்துக்கள் என் மனசில் வந்தது. முதல்ல அம்மையார் எழுதின ஏ பிளேஸ் ஃபார் ஆல் காட்ஸ் அப்படின்ற ஒரு புத்தகம். அது கோயிலை சார்ந்ததாக இருக்கின்றது. கோயில் சமூகத்துக்கு தான் கோயில், கோயிலுக்காக சமூகம் இல்லை, கோயிலுக்காகத்தான் அந்த சமூகம். தமிழகத்தில் இந்தியாவில் கோயில் பார்த்திங்கன்னா அதிகமாக கோயில் இருக்கிற இடம் தமிழ்நாட்டில் தான். அதில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு தான் அந்த கோயில் கிடையாது. கம்யூனிட்டினா ஜாதியை தான் கம்யூனிட்டிங்கிறான் இப்போது. அந்த கால கம்யூனிட்டினா அந்த ஊரில் எல்லா மதத்தை சார்ந்தவங்க சேர்ந்தது தான் கம்யூனிட்டி. அமாவாசை அன்னைக்கு தான் கூட்டுறது தான் கிராம சபை. இப்போ கூட்டுறதெல்லாம் கிராம சபை கிடையாது. அது அன்றைக்கான இரவில் எல்லாரும் பேசுவாங்க. அது கோயிலில் தான் பேசுவாங்க. அந்த கோயிலில் பேசுகிறப்ப பார்த்திங்கன்னா இந்த ஊருக்கு என்ன செய்யலாம், அடுத்த ஆண்டு பயிர் என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறது அந்த கோயிலில் தான் முடிவெடுப்பாங்க. வேற எங்கேயும் எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் மேலேருந்து வரமாட்டான். சென்னையிலேருந்து டைரக்டர் ஆஃப் எக்ஸ்டென்ஷன்லேருந்துலாம் வராது அந்த செய்திகள். அந்தந்த ஊர்லேருந்து தான் அது வரும். அப்படி ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய கோயில்கள். அம்மையார் ஒரு கோயிலை பற்றி ஆராய்ச்சி பண்ண அப்படி சொன்னாங்க. ஒரு சின்ன விஷயத்தை துலுக்குநாச்சியாரை பற்றியும் இருக்குது அப்படின்னாங்க. இந்த வட தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திரௌபதி அம்மன் கோயில் நிறைய இருக்கும். அதுவும் வட தமிழ்நாட்டில் தான் பார்க்கலாம். நீங்கள் விழுப்புரம் தாண்டி அந்த இதை பார்க்க முடியாது. திரௌபதி அம்மன் கோயில் பார்த்தீங்கன்னா ராமாயணம், மகாபாரதம், இதிகாசங்கள். ஆனால் இந்த ஃப்ளோக்கில் சேர்ந்தது, மக்கள் மத்தியில் சேர்ந்தது பார்த்தீங்கன்னா சீதையை விட திரௌபதிக்கு தான் அதிகமாக கோயில் கட்டியிருப்பாங்க இந்த வட தமிழ்நாட்டில். ஏன்னா திரௌபதி ஒரு பெண் தெய்வமாக பார்க்கறது. இதில் ஒரு வித்தியாசமானது ஒரு கட்டுரை படித்தேன். இந்த அம்மையார் எழுதுனா அப்படி திரௌபதி அமங் த தலித் அந்த ரஜபுத் அந்த முஸ்லீம்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம். திரௌபதி கல்ட். அது கல்ட்டுனா ஒரு இயக்கம். அந்த இயக்கம் பார்த்திங்கன்னா வட தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கும். எல்லார் கோயிலும் பார்த்திங்கன்னா ஒரு சாமி ஒன்று தனியாக இருக்கும். நேரம் கொஞ்சம் எடுத்துக்க. ஆமாம். அந்த சுவாமி பார்த்திங்கன்னா சில ஊரில் சிலை இருக்கும், சில ஊரில் சிலை இருக்காது. எங்கள் ஊரில் கூட அப்படி எங்கள் ஊரில் திரௌபதி அம்மன் கோயில் இருக்குது. சிலை பார்த்திங்கன்னா சிலையாக இருக்காது, ஒரு கல்லாக இருக்கும். மகாபாரதம் சொல்லுவாங்க. கோயிலில் மகாபாரதம் சொல்கிறப்போ அந்த பாரதியார்னு பேர் அவருக்கு. மகாபாரதம் சொல்கிறவருக்கு பாரதியார்னு பேர். அது பேர் என்னன்னா சொல்ல தெரியாது அவருக்கு. நான் அப்போ கல்லூரி படிப்பு முடித்த காலகட்டங்கள், வயசு பார்த்திங்கன்னா 22 இப்படியெல்லாம் இருக்கும். ஏன்னா அது துலுக்குசாமி அப்படின்வாங்க. என்ன இந்து கோயிலில் துலுக்குசாமி அப்படிங்கிறாங்களே, இது என்ன விஷயம்னு எனக்கு ரொம்ப நாள் அந்த உறுத்தல். மகாபாரதம் வியாசர் எழுதினது, ராமாயணம் வால்மீகி எழுதினது. இந்த துலுக்குசாமி எப்படி உள்ளே வந்தது அப்படின்ட்டு ரொம்ப நாள் பொறுத்து தான் எனக்கு இங்கே ஒருத்தர் வந்தார். பார்த்துட்டு இருக்கார். இப்போ டிஎம் முகுந்தன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தான் சொன்னார், இதை பற்றி எழுதியிருக்கிறாங்க ஒரு கட்டுரை. ஒரு வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தில் ஒரு பேராசிரியர் ஹால்ஃபைட்டல்ன்ற ஒரு எழுதியிருக்கிறாரு. அந்த புத்தகத்தை கொடுக்குறேன் படிங்க அப்படின்னாரு. அந்த புத்தகம் படித்தேன். படிக்கிறப்போ தான் இவர் எப்படி உள்ளே வந்தார் அப்படின்றது தான், முத்தியால் ராவுத்தன்று எப்படி உள்ளே வந்தாருன்றது தான். இதுக்கப்புறம் எங்கள் ஊர் கோயில் திருப்பணிகள் நடந்துக்கிட்டே இருந்தது. சரி, அந்த புத்தகத்தை பார்த்த உடனே தமிழ்நாட்டில், இந்த வட தமிழ்நாட்டில் சில கோயில்களில் இந்த சிலை இருக்குது. அப்போது இது போல் இந்த சிலையை நம்ம வைக்கணும் அப்படின்ட்டு தான் அங்கே மூலமாக ஒரு செங்கல் வச்சுருப்பாங்க. அப்புறமா தான் அந்த சிலையை வடித்து அங்கே வச்சோம். ஏன்னா அந்த இந்து மதம்ன்றது பார்த்திங்கன்னா எல்லாரையும் அணைச்சிட்டு போகிறது தான். இந்த ஒரு மக்களுக்காக, ஒரு சமூகத்துக்காக சொந்தம் இல்லை, ஒரு சமுதாயத்துக்கு சொந்தம் அப்படின்றது தான்
ஒரு இது. அதுக்காக தான் இந்த எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது இந்த இடத்துல. அரசியல்வாதிகளால் தான் ஜாதிகளும் மதங்களும் தகராறுகள். இப்போ பாபர் மசூதியை பற்றி சொன்னாங்க. நடந்தது அதுதான் காரணம். அப்படி ஒரு சூழ்நிலை பழைய காலத்துல இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்குது. விவசாயம்னு ஒன்று வர்றப்போ பார்த்தீங்கன்னா, அந்த கோயிலை தான் சார்ந்து விவசாயம் பண்ணுவாங்க. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா 18 நாள் அந்த உற்சவம் நடக்கும். இது எதை பேஸ் பண்ணி செய்வாங்கன்னா, செங்கற்பட்டு மாவட்டம் ஏரிகள் நிறைந்த மாவட்டம். இந்த மாவட்டத்தில் நீர் பாசனம் உண்டுங்க. அந்த நீர் பாசனத்தில் இந்த கடைமடைன்னு ஒன்று இருக்கும் தெரியுங்களா? கடைமடைக்கு தண்ணி போய் பாயறது ரொம்ப கஷ்டம். ஏறக்குறைய எங்கள் ஊர் ஏரி பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் போகணும் அந்த தண்ணி கடைமடைக்கு போகிறது. அப்போது முதல்ல தண்ணி திறந்தா கடைமடைக்காரனுக்கு தான் போய் பாயும். அவன் தான் ஒரு கர்ணமோட்சன்ற ஒரு உற்சவம் பண்ணுவான் எங்கள் ஊரில். அப்போது அவனுக்கு ஒழுங்காக தண்ணி பாயலைன்னா அந்த அந்த ஆண்டு திருவிழா பண்ணுறப்போ அந்த விஷயத்தை எழுப்புவான். எழுப்புறப்போ மக்கள் அங்கே இருக்கிற சமுதாய மக்கள் என்ன சொல்லுவாங்க, நியாயமாக போய் பாய வேண்டிய இடம் தானே அது, அவன் கேட்குறது நியாயம் தானே, கடைமடைக்காரனுக்கு தான் முதல்ல பாயணும், எவன் தப்பு பண்ணியிருந்தாலும் அவனுக்கு கண்டனங்கள் ரெப்பர்மேண்ட் இருக்கும், இல்லைனா அபராதங்கள் இருக்கும். அந்த வாட்டர் சோஷியாலஜி அது இல்லைங்களா? வாட்டர் சோஷியாலஜி கோயிலை சார்ந்து தான் இருக்கும். இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குதுன்னா, தண்ணி பாயலைன்னா கூட அடாவடித்தனமாக தண்ணி எடுத்துகிட்டு போனால் நான் அந்த கிராமத்துக்கு ஒரு கிளை செயலாளராக இருப்பேன். ஏன்னா பேசலாம் இந்த இடம். கிளை செயலாளர், எந்த கட்சிக்கும் ஒரு கிளை செயலாளர் இருப்பேன். என்னுடைய ஆதிக்கம் ரொம்ப பெருசாக இருக்கும். தாசில்தார் பார்த்தீங்கன்னா என் பேச்சு தான் கேட்டுக்கிட்டு இருப்பார், கிளை செயலாளர் பேச்சு. அந்த சமூகத்தினுடைய பேச்சு கேட்கறதுக்கு வேண்டிய நிலைமையில் கோயில்களை சார்ந்து தான் விவசாயம் நடந்துக்கிட்டே இருந்தது. ரொம்ப நீர்நிலைகளெல்லாம் பாதுகாத்துட்டு இருந்தாங்க. எங்கள் ஊரில் ஊர்னு உதாரணமாகவே சொல்கிறேன், எல்லா ஊர்லேயும் அப்படி தான் இன்றைக்கி நடந்துகிட்டே இருக்குது. ஏரியில் மரங்கள் இருக்குது பாருங்கள். ஏரியில் மரங்கள்லாம் அரசாங்கம் தான் பாதுகாக்குதுன்னு நினைக்கிறாங்க. அரசாங்கம் பாதுகாக்கலை, அந்த சமூகம் பாதுகாக்குது. ஏன்னா இன்றைக்கி சுற்றுச்சூழல்னால அதை சொல்ல வேண்டியதாக இருக்குது. நீங்கள் அரசாங்கம் சமூகம் எப்படி பாதுகாக்குதுன்னா, அதில் இருக்கிற வருமானம் கோயிலுக்கு பாதி போய் சேருது. இது எழுதப்படாத சட்டங்கள், இதெல்லாம் கோயிலுக்கு போய் சேருது. இப்போ கூட சில அதிகாரிகள் வந்து எங்களை கேட்பாங்க, சார் இது கோயிலுக்கு போய் சேர்றதால தான் இந்த மரம் இருக்குது, இல்லைன்னா உன் கண்ணில் இருக்கிற பாப்பா கூட எடுத்துகிட்டு போயிடுவான் இல்லைங்களா, எடுத்துகிட்டு போயிடுவான். சமூக கட்டுப்பாடுகள் இங்கே இருக்கிறதால தான் அந்த மரங்கள்லாம் பாதுகாக்கிறாங்க. ஒரு சின்ன சப்தம் கேட்டால் கூட, கத்திய சப்தம் கேட்டால் கூட 4 பேர் கேள்வி கேட்பாங்க. தாசில்தார் ஒன்றும் நாங்கள் வந்து கேள்வி கேட்க மாட்டார், ஆர்டிஓ வந்து கேள்வி கேட்க மாட்டார். அப்படி ஒரு சமூகத்தினுடைய இணைவாக தான் கோயில்கள். கடவுள் நம்பிக்கை இருக்குது இல்லை, அது வேறு விஷயம். அப்படி இருக்கிறப்ப தான் அந்த அமைதிக்கும் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் போயிட்டே இருக்குது. அந்த மரங்கள்லாம் பாதுகாக்கிறோம். எங்கள் ஊரில் நிறைய மரங்கள் உண்டு. அந்த ஏரியில் குளங்கள்லாம் நிறைய மரங்கள் உண்டு. இன்றைக்கும் கட்டுப்பாடுகள் இருக்குது இந்த மரத்தை பாதுகாக்கிறதுன்னு. அடுத்தது நம்ம 2வது புத்தகம் பார்த்திங்கன்னா, இந்த டீக்ரோத்தை பற்றி பேசுகிறாங்க. குரோத்தை தான், ஜிடிபியை தான் பேசுகிற காலம். இவங்க விஷயம் என்ன, டீக்ரோத்தை பற்றி பேசுகிறாங்களே. என்னன்னா மாஸ் ப்ரொடக்ஷன், அதுதான் ஜிடிபி இல்லைங்களா? ப்ரொடக்ஷன் பை மாஸ் தான் வந்து டீக்ரோத். சுருக்கமாக சொல்லணும்னா அதுதான் காந்தியன் எக்கானமி. இன்றைக்கி அப்படி தான் இருந்துட்டு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய உற்பத்தி பண்ணிடுறாங்க, வாங்கிறதுக்கு ஆள் இல்லை. இப்படி ஒரு சூழ்நிலை. இந்த சுற்றுச்சூழல் தினத்தில் 2 புத்தகமும் சூழலை சார்ந்து சமூக கட்டுப்பாடுகளோடு இருக்கக்கூடிய நல்ல நாள் இந்த புத்தகம் வெளியிட்டிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்தது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் விவசாயத்தை பற்றி பேசுகிறாங்க. இயற்கை விவசாயத்தை பேசுகிறதுன்றது, இப்போ பேசுகிறது ஒரு ஆயுர்வேதம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற, அப்படி பண்ணுறானோ பண்ணலையா, நான் ஒரு இயற்கை விவசாயம் பண்ணுறேன் அப்படிங்கிறான். இன்றைக்கி அந்த பேச்சு ஒரு பேசும் பொருளாக வந்திருக்கு. இதில் எந்த அளவு வெற்றி காண்றதுன்றது ஒரு சவாலாக இருக்குது. ஆட்சிகள் மாறிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு ஆட்சியாளர்களிடத்தை இதை பற்றி விலைக்கு சொல்கிறதுக்குள்ளவே இன்னொரு ஆட்சி வருது. அவங்களுக்கு இது புரிதல் எப்படி இருக்கும்ன்றது தெரியல.
அப்படி ஒரு ஜனநாயக நாடு. அவங்களுக்கு புரிய வைக்கணும் முதல்ல. இந்த சூழ்நிலையிலையும் இப்படி ஒரு அமைப்புகளில் நம்ம இயற்கை விவசாயத்தை கொண்டுட்டு போகணும். ஏன்னா கொள்கையளவில் பேசுகிறேன் நான். டெக்னிக்கலாக அதுக்கு பஞ்சகாவியம் அடிக்கிறதெல்லாம் இந்த எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. இப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அடுத்தது இந்த ஊரில் இந்த பொது ஆதார சொத்துக்கள் இருக்குங்க. காமன் ரிசோர்ஸ் ப்ராப்பர்ட்டி, சிஆர்பின்னுவாங்க. இந்த சிஆர்பி வந்து அரசுக்கு சொந்தமானது இல்லை. மூலம் அது அரசுக்கே தெரியறதில்லை. அது சமூகத்துக்கு சொந்தம். அந்த கிராமத்தில் இருக்கிற சமூகத்துக்கு சொந்தம். சமூகம் வேறு, அரசு வேறு, இல்லைங்களா? அது முதல்ல அந்த புரிதல், அந்த ஏன்னா கலோனியல் ரூல் அது. அப்படியே ஏரியை எடுத்துக்கிட்டான், அந்த இயற்கை வளங்களை அரசாங்க சொத்துன்னு சொல்லிட்டான். அதில் தான் வந்த பிரச்சனை நமக்கு. இன்றைக்கி சுற்றுச்சூழல் ஜூன் 5ஆம் தேதின்று ஒவ்வொரு வருடமும் கொண்டாடிக்கிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி எத்தனை மலைகள் பறி போயிட்டுருக்குது, எத்தனை ஆறுகள் பாழாயிட்டுருக்குது, ஏரிகள்லாம் காணாமையே போயிட்டுருக்குது. ஏரிகள் இன்றைக்கி பார்க்குறதுக்கு ரொம்ப அருப்பொருளாக இருக்குது. இதெல்லாம் எப்போது நாம் எடுத்துகிட்டு வரோம்? இயற்கை விவசாயம்னா ரசாயன உரங்களை நிறுத்தத்தோட இயற்கை விவசாயம் இல்லை, இதோடு இணைஞ்சது தான் இயற்கை விவசாயம். இதை நாம் எதிர்காலத்தில் இதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும். ஏரிகள்லாம் அழிஞ்சிட்டே வருது. நிறைய ஏரிகள்லாம் அழிஞ்சிட்டே வருது. ஏன்னா இந்த மாவட்டம் ஒரு பெக்குலியர் வாட்டர் ரிசோர்ஸ் இது. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா இந்தியாவில் சைனாவை தாண்டிட்டாங்க நெல் உற்பத்தியில் அப்படின்னு செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. சைனாவை தாண்டிட்டாங்கன்னுட்டு. இந்த மாவட்டம் சென்னையை சேர்ந்தது தான். இந்த மாவட்டம் தொண்டை மண்டலம்னு பேருங்க. ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி சென்னை வந்து ஒரு 150 குடிசைகள் இருக்கக்கூடிய, மீனவ குடிசைகள் இருக்கக்கூடிய வாழற இடம் இது. இன்றைக்கி மவுண்ட் ரோடு இருக்குது பாருங்கள், அண்ணா சாலை. அன்றைக்கி அது மேயக்கால் புறம்போக்கு. மேயக்கால் புறம் மாடு மேயிற இடம், இல்லைங்களா? மாடு மேயிற இடம் அது. இன்றைக்கி வந்து இந்த கோட்டை இருக்குது பாருங்கள், சென்னையப்பன் நாயக்கங்கிட்ட வாங்குறப்போ 300 மீனவ குடும்பங்கள் இருந்த ஒரு ஊர், அவ்வளோதான். இன்றைக்கி சென்னை மாநகரம்னு பேர். சங்க இலக்கியங்களில் மாநகரம்னு சொன்னால் காஞ்சி மாநகரம், மதுரை மாநகரம் தான். மெட்ரோபாலிட்டன் அதுதான், கிரேட்டர் சிட்டி அதுதான். இன்றைக்கி கிரேட்டர் சிட்டி சென்னையை தான் சொல்கிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 300 ஆண்டுகளாக தான் நடந்துகிட்டே இருக்குது. அப்போது இதில் இருக்கக்கூடிய ஏரிகள்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழிஞ்சிட்ருக்குன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. இந்த ஏரிகளெல்லாம் பாதுகாக்க வேண்டியதாக இருக்குது. ஏரிகளில் நீர் இருந்தால் தான் விவசாயம் நல்லா நடக்கும். இப்படி ஒரு சூழ்நிலையிலையும் இன்றைக்கி செய்திகள் என்ன வந்துட்டு இருக்குதுன்னா, சைனாவை தாண்டிட்டோம் நம்ம நெல் உற்பத்தியில். அது ரசாயன உரங்களை போட்டாங்களோ, அது என்ன பண்ணாங்களோ. குறிப்பாக சொல்ல போனோம்னா 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி உலகத்திலே அதிகமாக நெல் உற்பத்தி செய்த நாடு இந்த தொண்டை மண்டலம். அன்றைக்கி இருக்கிற செங்கற்பட்டு மாவட்டம், தன்னையை சார்ந்தது தான் செங்கற்பட்டு மாவட்டம். சவுத் ஈஸ்ட் ஏஷியாவிலேயே அதிகமாக ப்ராடக்டிவிட்டி இருந்தது. ஒரு ஏக்கருக்கு கண்டு முதல் இருந்தது. ஆமாம், ஒரு ஏக்கருக்கு கண்டு முதல்லாம் தஞ்சாவூரில் ரைஸ் பவுல் அது, இல்லைங்களா? 10 ஏக்கரில் விளையிற நெல் இங்கே 7 ஏக்கரில் விளைஞ்சிடும். ப்ரொடக்ஷன் வேறு, ப்ராடக்டிவிட்டி வேறு. தென்கிழக்கு ஆசியாவிலே அதிக நெல் உற்பத்தி பண்ண இடம் இந்த அன்றைக்கி சென்னையும் செங்கற்பட்டோடு இணைஞ்சது தான். அன்றைக்கி தொண்டை மண்டலம்னு பேர். அன்றைக்கி எந்த ரசாயன உரங்களையும் போட்டவங்க இல்லை யாரும். ரசாயன உரங்கள் பின்னாடி தான் வந்தது. 18th செஞ்சுரிக்கு அப்புறம்தான் எது ரசாயன உரங்கள்லாம் வந்தது. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய எந்த விதமான ரசாயன உரங்கள் போடாதது, அதிகமாக நெல் விளைச்சலை கொண்டுட்டு வந்தது. தாமஸ் பெர்னாட் ரிப்போர்ட் அப்படி தான் இருக்குது. ஏன்னா ஆவணங்கள்லாம் தான் சொல்லிகிட்டு இருக்கு. அப்புறம் தரம்பால் அவர்களுடைய ஆவணங்கள் ராமையாவுக்கு நல்லா தெரியும். தரம்பால் ஆவணங்களை யார் படிக்கலையோ அவங்க சரித்திரத்தை முழுமையாக உணராதவங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஆல்டர்னேட்டிவ் ஹிஸ்ட்ரியை படிக்கணும்னா டாக்டர் தரம்பாலுடைய ஆவணங்களை படித்தே ஆகணும். சுற்றுச்சூழல் அன்றைக்கி இருக்கக்கூடிய நீர்நிலைகள், மரங்கள் நடுதல், அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எதிர்காலத்தில் இதுபோல் இந்த சுற்றுச்சூழல் ஒரு இன்றைக்கி ஒரு சடங்கு போல் இருக்குது. சடங்கு போல் இல்லாமல் பள்ளி குழந்தைகளுக்கெல்லாம் இந்த சுற்றுச்சூழலை பற்றி அதிகமாக தெரியணும். இயற்கை விவசாயத்தை பற்றியும் தெரியணும்.
இயற்கை விவசாயம்னா ரசாயன நிறுத்தத்தோட இயற்கை விவசாயம் இல்லை. சூழலை பற்றியும் நீரை பற்றியும் தெரிஞ்சவங்களுக்கு தான் இயற்கை விவசாயம். நீரை பற்றி நிறைய அண்மையில் ஒரு செய்தி ஒன்று வந்தது. இந்த நீர் பற்றாக்குறை வேற இல்லைங்களா? நீர் பற்றாக்குறை வேற, நீர் தேவை வேற. வாட்டர் ட்ரெஸ் வேற, வாட்டர் இன்னடிக்குசி வேற. ரெண்டுமே இப்போ இல்லாத திவாலாவே ஆகப்போகுது. பேங்க்ரெட் ஆகப்போகுது. பேங்க்ரசின்னுவாங்க. திவாலாயிட்டு போயிடுது. திவாலாயிட்டா என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே எடுக்க முடியாது. அதில் தான் இந்த எதிர்காலங்கள்லாம் இந்த நீர்நிலைகளை பாதுகாக்கணும். இயற்கை விவசாயத்துக்கு எல்லோரும் திரும்ப ஒன்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.